இன்றைக்கி வந்து டே 2 2வது நாள். அதனால் என்னடா பாதி வீடியோ வருது, பாதி வீடியோ வர மாட்டேக்கு. எப்படி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு தெரில. அந்த டெக்னாலஜி வேறு நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாது. பிகாஸ் வி ஆர் ஃபிஷர்மேன், வி ஆர் நாட் அ எடிட்டர் ஆர் சினிமாட்டோகிராஃபர். அதனால் ப்ரோ வீடியோ இப்படி தான் ப்ரோ இருக்கும். இவ்வளோதான் ப்ரோ எங்களுக்கு தெரியுது. ஒரு அளவும் தெரியலை. அது போக போக தான் பார்ப்போம் ப்ரோ. ஆனால் வீடியோ எடிட்டிங்கு அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் தான் ப்ரோ எங்களுக்கு தெரியாது. பட் ஃபார்மிங்கில் எங்களை இந்த இந்தியாவிலே ஆள் கிடையாது. சும்மா பிரித்து மேய்வோம். மைக்கேல் மச்சான் வந்துருக்கார்ல, கையில் கட்டி நிற்கார்ல, அவர் ஒரு ஃபிஷர்மேனு தான். இப்போ பல இரும்பு வியாபாரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காப்புல இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடுனால. அதனால் இப்போ அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, எவ்வளோ போல்டு கலட்டுறானுங்க, என்ன இந்த மெட்டலில் எவ்வளோ நம்மள்கிட்ட தருவாங்க 2ஆம் கட்ட விலைக்கு, நம்ம அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் ஓயாது உழைக்கிறாரு. ஒவ்வொரு சைட்டுக்கும் போகிறாரு, பார்க்குறாரு, பிஸ்னஸை மேம்படுத்தியிருக்கிறாரு, செம்மையாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்க்கு போவோம்யா. சும்மா நான் ஃபிஷ்ஷிங் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலும் அழியாது, ஃபிஷர்மேனும் அழியாது, இந்த உலகமும் அழியாது. அதனால் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கெலாம் இங்கே ஆளுக்கு தாராளமாக இருக்கிறாங்க. அது அப்படியே உருவாகி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறவன் பழைய இரும்பு வியாபாரம் பாரு, மீன் வளர்க்குறவன் மீன் வளர்ப்பான், மீன் பிடிக்கிறவன் மீன் பிடி, எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் எக்ஸ்போர்ட் பண்ணு. அது மாதிரியே நம்மளும் நம்மளோட வாழ்வாதாரத்தை அப்படியே மாற்றிக்கிட்டால் தான் ஒரு நிலைத்த மீன்பிடியை நம்ம பண்ண முடியும்யா. எல்லோரும் போய் மீனை பிடிச்சிட்டு கிடந்தால் அதில் எவ்வளோ மீன் தான் உற்பத்தி ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் வளர்த்தோம்னாக்கி உற்பத்தி கொஞ்சம் பெருகும். ஒரு ஃபிஷர்மேன் மைக்கேல் வந்து பழைய இரும்பு வியாபாரியாக மாறினாலும் அவருக்கு பிடிக்கக்கூடிய மீனோட அளவு குறையும். அப்புறம் அந்தனி பிள்ளை இருக்கார்ல, தங்கச்சி மடத்தில் உள்ளவர், ஒரு போல்ட்டை கலட்ட முடியல, எல்லாத்தையும் கழட்டிட்டோம். ஒரே ஒரு போல்ட்டை மட்டும் கழட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அவர் ஒரு ஃபிஷர்மேன், இதை அவங்க ஃப்ரெண்டோட சப் சட்டை அவங்களும் வந்து ட்ரை பண்ணாப்புல. ஆனால் ட்ரை பண்ணியும் கழட்ட முடியல கடைசியில். அதனால் அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணிட்டோம். அதை மட்டும் விட்டுட்டு நாளைக்கு ஒரு வெட்டுரும்ப வச்சு கழட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் மேனேஜர் தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு கேமராமேன் ரோல் பண்ணுறாப்புல. கேமராமேன் எடிட்டர் எங்கள்கிட்ட இருந்தவர் வந்துக்கிட்டு அப்ராடு போகிறனால நான் வர முடியாதுனே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வராமல் போயிட்டாப்புல. அதனால் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். அவர்கிட்ட என்னப்போ ஒழுங்காக பேசுகிறது கிடையாது. அதனால் இந்த ஜெனரல் மேனேஜர் இருக்காப்புல இல்லை நம்ம கம்பெனியில் ரெட்டர்ஸ் வியூவில், அவர் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சந்தோஷ் சிவன் அப்புறம் பிசி ஸ்ரீராம் மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாப்புல. அவருக்கும் வந்து ஃபிஷர்மேன் தான். அதனால் ஆரம்பத்தில் எங்கள் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் லேக்காக தான் இருக்கும். வேறு என்ன செய்ய சொல்றிய, வேறு வழி இல்லை எங்களுக்கு. சரி, நல்லதோ சரியோ பண்ணுறதை பண்ணுவோம், போக போக அப்டேட் பண்ணிக்கிடுவோம். ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னாக்கி இன்னொரு 3 வருஷம் ஆகும், எதையுமே பண்ண முடியாது. அதனால் ஆரம்பிச்சிட்டோம்னாக்கி ஷூட் பண்ண இந்த லைட்டு கலர் கேடிங்கு அது ஏதோ சொல்கிறானுங்க. பட்டு அது ஒன்றும் பெரிய வித்தையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் உருவாக்குறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் அந்த மாதிரியா வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாக நினைக்கிறேன். அதனால தான் அந்த அவர் ஏஸ்தட்டிக்கான அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் ஷூட் பண்ணி பார்த்துட்ருக்கிறார். பின்னாடி அந்த படகு, அந்த தீவு, அப்போ எல்லோரும் சொல்லிவிட்டு. அப்புறம் இந்த போல்டு நட்டெல்லாம் ரொம்ப ரஷ்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கலட்டிகிட்ருக்குறோம். இந்த ரஸ்ட் ஆயில்னு ஒன்று சொன்னானுங்க, வராததுக்கு நான் வந்துட்டு அந்த ரஸ்ட் ஆயிலை ஊற்றி விட்டோம்னாக்கி அந்த ரஸ்டெல்லாம் கொஞ்சம் கரையுது. கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அப்படியே போட்டு அப்படியே கழட்டிகிட்டு கிடக்குறோம். ஆமாம், நேற்று வந்து கழட்ட முடியாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட வந்து ஒருத்தவரை வெல்டரை கூப்பிட்ருந்தோம். அவர் ஏதோ கேஸை வச்சு ஊற்றி விட்ருவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 2 நாளாக ஃபாலோ பண்ணோம். அவர் வந்து பிஸியாக இருந்தார்.
அதனால் அவரை ஃபாலோ பண்ணவே முடியலை. வரமாட்டேன் வரேன்னு சொன்னாப்புல, ஒரு அலையும் வரணும்னு ஆசைப்பட்டாப்புல, நான் முடியலை. அதனால தான் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே போட்டு கழட்டிடுவோம்டா. ஏன்னா நாட்கள் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. நாங்கள் இப்போ இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வேறு இருக்குது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வேலையை பார்க்கக்கூடாது. ஒரு 20 days நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வேலையை பார்க்கணும். அப்போ தான் ஃபிஷர்மேனுக்கு ஒரு ரெக்ரேஷனாக இருக்கும். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் ஃபிஷர்மேனோட வாழ்க்கையில் சோகம் மட்டும்தான் இருக்குது. வந்துட்டார் எங்கள் கேமராமேனு. இவர் தான் அந்த ஏஸ்தட்டிக்கான அந்த படகு போகிறது, அதுக்கு பின்னாடி ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டு கிட்டக்க அந்த குந்துகால் ஹார்பரு, அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறாப்புல. அதனால் ஃபிஷர்மேன் வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் சோகம்தான் இருக்குது. லைக் ஸ்ரீலங்கா நேவி அரெஸ்ட்டு, ஸ்ரீலங்கா நேவி ஷார்ட் அந்த மாதிரியா இப்போ கூட ஒருத்தர் இந்த மாதத்தில் கூட ஒருத்தர் கடலில் தவறி விழுந்துட்டார். அதனால் சோகம் மட்டுமே நிறைந்த மீனவர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு ரெக்ரியேஷனான நிகழ்வு. தமிழன் அதுக்கு தான் திருவிழாக்களையே கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். உழைச்சி கலைச்ச பாட்டாளி மக்கள் பிகாஸ் அதுக்காக தான் அந்த தெருக்கூத்து வந்திருக்குது. அந்த தெருக்கூத்தோட பரிணாமம் தான் இப்போ ஒரு கிறிஸ்மஸ் கேரல்ஸாக வந்திருக்குது. அது ஒரு மாதிரியாக நல்ல விஷயமாக தான் போயிட்டுருக்குது. பட் அதுலேயும் நிறையா எதிர்ப்புகள், ஆதரவுகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் தமிழ்நாட்டிலேயே சவுத்தில் உள்ள மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்துட்டா அவங்களாம் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுக்கான அறிவு இருக்குது. இது மனுஷனுக்கு பசிச்சா எப்படி சாப்பிட்றோமோ, 24 வயசு வந்துடுச்சுன்னா எப்படி கல்யாணம் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இயர்லி ஒரு செலப்ரேஷன் வேணும்யா. அது ஒரு முப்பெரும் விழாவாக இருக்கணும். சகோதரத்துவத்தோட நல்லிணக்கத்தோடு இருக்கணும். ஹிந்து, முஸ்லீமு, கிறிஸ்டியன்ஸு எல்லாரையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜாக இருக்கணும். அதில் சாதி மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதனால் அதில் நம்ம மெனக்கடணும். அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். புத்தாடை அணிவிக்கணும். வெறுமனே சண்டே மாஸ் மாதிரி ஒரு கோயிலில் ஒரு திருப்பலியை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாக்கி அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுக்கு என்ன மரியாதை இருக்குது? சாதாரண நாட்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்க போகுது? அதனால் ஜஸ்ட்டு நம்ம புதுசாக இந்த ஒரு கல்ச்சரை உருவாக்கலை. நம்ம பெரிய ஞானியும் கிடையாது. ஆல்ரெடி அப்ராட்லாம் அந்த டிசம்பர் மந்த்து ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வான வேடிக்கைகள், சர்ச் அலங்காரம் பண்ணுறது, கேரல்ஸு. அதாவது அங்கே நான் அப்ராட் அளவுக்கு கூட போக தேவையில்லை. சவுத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாகிராத்தில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில். அதனால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட்டு இங்கே மினிமலாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கே பீப்புள் கேள்விகளால் துளைக்கிறாங்க. அதனால் மீனவர்களுக்கு விழிப்புணர்வு வரணும், செலிப்ரேஷன் வரணும். இது நம்ம திருவிழா, ஃபிஷர்மேனோட திருவிழா, தமிழரோட திருவிழா. அதனால் இந்த பாரம்பரியம், இந்த கல்ச்சரு இதோட அழிஞ்சு போயிடக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் இது வரைக்கும் இந்த கல்ச்சரே இந்த ஃபிஷர்மேன்கிட்ட இல்லை. அப்கமிங் டிப்ரெஷனில் நிறையா பீப்புள் சூசைட் பண்ணுறாங்க. இப்போ விமன்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்களாலெல்லாம் இந்த சோஷியல் மீடியாலேயே இருந்தால் அதில் பார்த்தா இந்த கேரல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க போல். பட் அதுவே ஒரு அடிக்ஷன் தான், அது ஒரு டிப்ரெஷன் தான். எல்லாத்தையும் லைவில் நம்ம பண்ணும்போது அதில் ஒரு கட்டமைப்பு, ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு 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 மோதல் போக்கு, அதுக்கப்புறம் ஒரு சமரசம், அதுக்கப்புறம் ஒரு நட்பு, அதுக்கப்புறம் ஒரு உறவு, அதுக்கப்புறம் ஒரு பாராட்டு. அந்த மாதிரி லைஃப்பை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்யா. அதுக்காகயாச்சும் இந்த கேரல்ஸை நம்ம பண்ணணும். கேரல்ஸ் பண்ணுறது 1000% கன்ஃபார்மு. பட்டு எப்படி பண்ண போகிறோம், போன தடவையோட பெருசாக பண்ணலான்னு ஒரு பிளானு. பட் இந்த நார்வே ப்ராஜெக்ட் வந்துட்டனால அதை விட சின்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, வீடியோ முடிய போகுது. அதனால் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. அப்புறம் இந்த நாய் வருது பாருங்களேன், எங்கேயும் காதல். இவனும் காதல் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான்.